இங்க இருக்கிற நெறைய பேரோட வாழ்க்கையில இந்த வார்த்தைய பேசாம, கேட்காம கடந்து வந்திருக்க மாட்டீங்க. கிராமப்புறமாகட்டும், சிட்டி ஆகட்டும், ஸ்கூல், காலேஜ், வேலை செய்ற இடமா கூட இருக்கட்டும். இந்த வார்த்தை கண்டிப்பா புழக்கத்துல இருக்கும். இத புரளி, வதந்தி, காசிப், ரூமர் இது போன்ற வார்த்தைகளால எல்லாரும் அறியப்பட்டாலும், ஆனா கிசுகிசு என்ற வார்த்தைய சொன்ன உடனே எல்லோருடைய காதுகளும் இங்க தான் திரும்பும். அப்படி இந்த கிசுகிசு என்ற வார்த்தையை எப்போ எங்கே எப்படி வந்திருக்கு என்பதை பற்றி என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி 1961 62க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குமுதம் வார பத்திரிகைகள் தான் இது ஆரம்பமாச்சு. இந்த கிசுகிசுவில் முதலில் சிக்கியவர்கள் நடிகர் ஏவிஎம் ராஜனும் நடிகை புஷ்பலதாவும் தான். மன்னர் என்ற பெயரை கொண்ட ஒருவர் மலரை குறிக்கிற சமஸ்கிருத வார்த்தையை கொண்ட நடிகையோடு அப்படி இப்படி என்ற ஒரு கிசுகிசுவை எழுதிவிட்டதாம் குமுதம். அடுத்த நாளே அதிகாலையிலேயே நடிகை புஷ்பலதா குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி வீட்டுக்கே வந்து அழ ஆரம்பித்து விட்டாராம். இதனை கண்ட எஸ்ஏபி இனி இது போன்ற கிசுகிசுக்கள் குமுதம் இதழில் வராது என்று புஷ்பலதாவிடம் கூறி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாராம். இதுதான் குமுதம் வெளியிட்ட முதல் கிசுகிசு. அத்தோடு கிசுகிசு நின்று போயிருக்கும். ஆனால் அடுத்த 6 மாதங்களுக்குள் ஏவிஎம் ராஜனும் புஷ்பலதாவும் திருமணம் செய்து கொண்டார்கள். குமுதம் இதழே வாசகர்களிடம் தாங்கள் செய்தது சரிதானே என கேட்கவே வாசகர்களும் ஒத்துக்கொள்ள இன்னும் விடாமல் தொடர்கிறது இந்த கிசுகிசு.